ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிகே கிச்சன். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான உருளைக்கிழங்கு வச்சு ஒரு வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது குக்கரில் 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். கட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நான் குக்கரை மூடி வச்சு ஒரு 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். 4 விசில் வந்ததுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நான் உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கோங்க. மேஷர் இருந்தால் நீங்கள் மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட மேஷர் இல்லைன்னா நான் டம்ளரில் இப்படி மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு 3/4 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பசைஞ்சுக்கோங்க. உப்பு எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி. நான் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். சீரகம் ஆட் பண்ணால் நல்லா வாசமாக இருக்கும். ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை 2 கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதை நம்ம வடையாக நல்லா மேக் பண்ணிக்கலாம். நான் ரவுண்டாக கையில் வச்சு உருட்டிக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. சின்ன வடையாக வேணும்னா சின்னதாக செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் பெருசாக வேணும்னா இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவையும் அப்படியே செஞ்சு எடுத்துக்கோங்க. நான் எல்லா உருளைக்கிழங்கையும் இப்படி வடை ஷேப்புக்கு செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இன்னும் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் ஒவ்வொன்றா போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனோடனே எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இதே மாதிரி எல்லா வடையும் பொரித்து எடுத்துக்கோங்க. நான் எல்லா வடையும் பொரித்து எடுத்துக்கிட்டேன். நான் இது கூட இன்றைக்கி தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். நீங்கள் கார சட்னி, தக்காளி சட்னி உங்களுக்கு பிடிச்ச எந்த சட்னினாலும் வச்சுக்கலாம். இல்லை டொமேட்டோ கெச்சப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சூப்பரான இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.